ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டே வெளில வரத்துக்கு தயங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மகளிர் வீட்டை விட்டு இல்ல விண்வெளிக்கே போயிட்டு வந்து சாதனை படைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மகளிருடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய தலைவர் தலைமையிலான அரசு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறது. நான் இவ்வளோ நாளாக வந்து டிவிலையும் பேப்பர்லையும் தான் அவரை பார்த்துன்னு இருந்தேன். இப்போ நேராக வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் சார். எங்களோட வந்து கலந்து பேசினாரு. என்ன சேமிக்கிறேன் சார். இப்ப இந்த குழுல லோன் வாங்கி பசங்களை வந்து படிக்க வச்சு இப்போ ஒரு முன்னேற்றமா இருக்கா முன்னையாட. இப்ப சரி, ஐடி கார்டுல என்னென்ன பலன் இருக்கு தெரியுமா? என்ன பலன்? நம்ம வந்து நம்ம விவசாய பொருட்களை வந்து வெளியில வந்து எடுத்துட்டு போறதுக்காக 25 கிலோ அளவிலான எடுத்துட்டு போறதுக்காக அது அந்த காசுல வந்து ஃப்ரீயா போலாம். மகளிர் மட்டும் சார், மகளிர் குழுல மட்டும். அத பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்க ஊருக்கு கிடைச்ச எப்படி சொல்றது, இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது சார். சில கட்சிகள்ல பூத் ஏஜென்ட்டே இன்னும் போட முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம பூத்துல டிஜிட்டல் ஏஜென்ட்டை போட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட டெக்னாலஜிலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் இயக்கமாக நடை போட்டு கொண்டிருக்கிறது. சகோதரி நிர்மலா வேல்மாறன் அவர்களுக்கு இன்றைக்கு மேயருக்கான அந்த செங்கோல், அங்கி, தங்க சங்கிலி ஆகியவற்றை உங்களின் சார்பாக அறிவித்திருக்கின்றேன். பெண் மாமன்ற உறுப்பினர்கள் ஆண் மாமன்ற உறுப்பினர்களை விட அதிகம். இந்த விழாவில் கூட ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவில் பங்கேற்றிருக்கீங்க. இது ஒண்ணு தான் காட்டுது, இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் தலைமையிலான, முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி. வர 15ஆம் தேதி உங்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற கேம்பை நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்டு போனவர்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் திறந்து வைக்கின்ற கலைஞருடைய 3வது கலைஞர் சிலை இது. ஒவ்வொரு முறையும் கலைஞருடைய சிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், மாநில உரிமைகளை போற்ற வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்ச்சி வர வேண்டும் என்றுதான் கலைஞருடைய சிலையை ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம்.